everyone. Thank you for joining today's session of newspaper analysis, and let us straight away get into it. So these are the four important articles today we are going to discuss in our analysis. And the first article is about China's strategic engagement in China and its key points. சைனா வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் என்கேஜ்மெண்ட்டையும் வந்து அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனோட கீ பாயிண்ட்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி இந்த ஆர்டிக்கலில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் டைஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பற்றி பார்க்கலாம். லீடர்ஷிப் ஸ்கூல் இன் தான்சானியா 2022. ஸோ $40 மில்லியன் ப்ராஜெக்ட் வந்துட்டு சைனா ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆஃப்ரிக்கன் லீடர்ஸை கவர்னன்ஸ் பிரின்சிபலில் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. எதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா சிசிபி மாடலோட அலைனாக இருக்கிற மாதிரி இந்த ஆஃப்ரிக்கன் லீடர்ஸை கவர்னன்ஸ் பிரின்சிபலில் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வராங்க. ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன்ஷிப்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா சைனா வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுட்ருக்கு. மோஸ்ட்லி லிபரேஷன் பார்ட்டிஸ் வந்துட்டு கவர்ன் பண்ணுற மாதிரி இருக்கிற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸை தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. சச்சாஸ் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சவுத் ஆஃப்ரிக்கா, அங்கோலா, ஜிம்பாவே இந்த மாதிரியான கண்ட்ரிஸை டார்கெட் பண்ணுறாங்க. டூல்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை சைனா என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னன்ஸ் அண்ட் மீடியேஷன். குளோபல் கான்ஃப்ளிக்ஸில் மீடியேட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் டூலாக சைனா யூஸ் பண்ணுறாங்க. சச்சாஸ் வந்துட்டு சவுதி அரேபியா, ஈரானுக்கு அவங்க மீடியேட் பண்ணி நிறையா சொல்யூஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நைஜர், பெனின் டிஸ்பியூட்ஸ்லேயும் வந்துட்டு சைனா வந்துட்டு மீடியேஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சைனா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் டாமினன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்காக சைனோசென்ட்ரிக் கவர்னன்ஸ் மாடலை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் இந்த நேஷனில் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மல்டிலேட்டரல் என்கேஜ்மெண்ட் இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கிற 55 நேஷன்ஸ் வந்துட்டு சைனாவோட கிரிட்டிக்கல் ஆலைஸாக இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா குளோபல் பவர் ரீபேலன்சிங்காக அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. சைனாவோட எக்ஸ்பேண்டிங் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட். பொலிட்டிக்கல் டைஸில் பார்த்தோம் அப்படின்னா 51 ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸில் மோர் தென் 100 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிட்ட வந்துட்டு சைனா ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, டைஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிம்பாவேவோட ஹர்வர்ட் சிப்பட்டோ ஸ்கூல் ஆஃப் ஐடியாலஜியை வந்துட்டு அவங்க ரினோவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதே மாதிரி சிமிலர் ப்ராஜெக்ட்ஸையும் ரினோவேட் பண்ணுறதுக்கு சைனா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. கவர்னன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் பில்டிங் வந்துட்டு அவங்க மேற்கொள்கிறாங்க. சச்சாஸ் வந்துட்டு கவர்னன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்துட்டு அவங்க ரீஃபர்பிஷ் பண்ணுறது, ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க. சச்சாஸ் வந்துட்டு கென்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸை வந்துட்டு அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் சென்ட்ரலைஸ்டு ஸ்டேபிள் பார்ட்டியை வந்துட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. எதை பேஸ் பண்ணி இருக்கிறது மாதிரினா சைனாவோட பொலிட்டிக்கல் மாடல் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிறத அவங்க ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசியாக அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. சைனா வந்துட்டு போத் ரூலிங் பார்ட்டிக்கிட்டேயும் வந்துட்டு டைஸை பில்ட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ ஆப்போசிஷன் ஃபேக்ஷன்ஸ்கிட்டையும் வந்துட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு ரெஜிம் சேஞ்ச் ஆனாலுமே சைனா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து நாங்கள் இருக்க முடியும் அப்படின்றது அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசியாக இருக்குது. அண்ட் அவங்களோட லாங் டேர்ம் விஷன் என்னவா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சைனா வந்துட்டு ஆஃப்ரிக்காவோட கவர்னன்ஸ்லையும் ஜியோ பாலிட்டிக்ஸ்லையும் வந்துட்டு சஸ்டைன்டாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்றத என்ஷூர் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு அவங்களோட லாங் டேர்ம் விஷனாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆஃப்ரிக்காவுக்கு அண்ட் சைனாக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவுக்கு சைனா இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால ஒரு டெவலப்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. பட் ஆல்சோ அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியோட சாவரனிட்டி அண்ட் ஆல்சோ சைனீஸ் கவர்மெண்ட் மாடலை அவங்க அடாப்ட் பண்ணுறது ஒரு கன்சர்னை ரைஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சைனாக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு சைனாவோட குளோபல் ஆர்டர் ஆம்பிஷன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எது மூலியமானா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கல்ச்சுரல் டிப்ளமசி இந்த மாதிரி பண்ணுறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது சைனாக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல் அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் டெசிஃபரிங் த இண்டஸ் ஸ்கிரிப்ட். நம்ம நிறைய இந்த ஆர்டிகல்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஸ்கிரிப்டை வந்துட்டு டெசிஃபர் பண்ணுறது ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன் 3000லிருந்து 1500 BCE கடந்த பிரான்ஸ் ஏஜ் சிவிலைசேஷன்லேயே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் மோஸ்ட் அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்துட்டு
2000 சைட்ஸ் கிட்ட வந்துட்டு இது ஸ்பேன் ஆகிருக்கு. அரௌண்ட் 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 3 கண்ட்ரீஸ்லேயும் ஸ்பேன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ எஜிப்தியன் அண்ட் மெசபடோமியன் சிவிலைசேஷனை விடவே இது வந்துட்டு ஜியோகிராஃபிக்கல் ரீச்சில் சர்பாஸ் ஆகிருக்கு அப்படின்றது இதனோட இன்னொரு சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது. ஸோ இந்த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்டை வந்துட்டு நம்ம டெசிஃபர் பண்ணுறது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹரப்பன் கல்ச்சர், கவர்னன்ஸ், அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் சிஸ்டம் எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, சவுத் ஏஷியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சுரல் கண்டினியூட்டியில் இருக்கிற கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, ஆன்ஷியன்ட் லாங்குவேஜஸ்க்கும் ப்ரெசன்ட் டே லிங்குவிஸ்டிக் ட்ரெடிஷன்ஸ்க்கும் இருக்கிற லிங்க்கை வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணலாம், அதுக்கு ஒரு பொட்டன்ஷியலாக இருக்குது அப்படின்றது இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ திராவிடியன் ஹைப்போதசிஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த இண்டஸில் இருக்கிற ஸ்கிரிப்டில் ப்ரோட்டோ திராவிடியன் ரூட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றதுக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் அ திராவிடியன் லாங்குவேஜ், இந்த பிரஹுய் அப்படின்ற ஒரு திராவிடியன் லாங்குவேஜ் வந்துட்டு இந்த ஸ்கிரிப்டில் இருக்குது, இண்டஸ் ரீஜியனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றது ஒரு எவிடன்ஸாக சொல்கிறாங்க. ரிக்வேதா அண்ட் பிரக்கிட் லாங்குவேஜ் ஆர் பிரக்கிட் டைலெக்ட்ஸில் வந்துட்டு இந்த திராவிடியன் சப்ஸ்ட்ராட்டமோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற லிங்குவிஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து திராவிடியன் லாங்குவேஜஸ்கோட ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு கம்ப்யூட்டேஷனல் ஸ்டடீஸில் ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரீசன்ட் டிஸ்கவரிஸில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுல இருக்க ரிசர்ச்சில் என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 90% வந்துட்டு தமிழ்நாடுல கிடைச்ச கிராஃபிட்டி மார்க்ஸ்க்கும் இண்டஸில் இருக்கிற சயின்ஸ்க்கும் மேட்ச் இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் எவிடன்ஸ் என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பீட்ஸு, பிரான்ஸ் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி கிராஃபிட்டி மார்க்ஸு, இந்த மாதிரி ட்ரேட் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த திங்ஸ் எல்லாம் இதுவுமே வந்துட்டு சவுத் இந்தியாவுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் வந்துட்டு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற வே ஃபார்வர்டு என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிசர்ச் நம்ம இந்த ஸ்கிரிப்டை டிஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அண்ட் தமிழ்நாடுல கிடைச்ச ஸ்கிரிப்டை வந்து டிஸ்ஃபர் பண்ணுறதுக்குமே இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும். அண்ட் குளோபல் கொலாபரேஷன் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணால் இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம டீகோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்கவேஷன் சிஸ்டமேட்டிக்காக இன்னும் நிறைய சைட்ஸ் வந்துட்டு இன்னும் இருக்கும், அதனால இன்னும் நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ணி இதை ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்குவிஸ்டிக் ஸ்டடீஸில் என்ன நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, ப்ரோட்டோ டிராவிடியன் அண்ட் இண்டஸ் ஸ்கிரிப்ட் ஓவர்லேப்பை வந்து நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் இன்க்ரீசிங் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆன் சென்ட்ரல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் அதனோட கீ பாயிண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்லி ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு எந்த டேக்ஸ் ரிசோர்ஸஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பெனிஃபிட்ஸ்னால தான் நம்ம வந்துட்டு ஸ்டேட்ஸ் டிபெண்டாக இருக்கோம் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைசிங் டிபெண்டன்ஸ் ஆன் சென்ட்ரல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸ்டேட்லேயே வந்துட்டு மொத்தமாக 23 to 30% ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ வந்துட்டு சென்ட்ரலில் கொடுக்கக்கூடிய டேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மூலியமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லியர் டிகேட்ஸில் இது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்ம வாங்கக்கூடிய டேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்துட்டு 20 to 24% தான் இருந்திருக்கு. பட் இப்போ அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் 65 to 70% ஆஃப் த நான் டேக்ஸ் ரெவன்யூ வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கிராண்ட்ஸ்ல இருந்து தான் வந்துட்டு வந்துட்டுருக்கு. அதுவுமே ஏர்லியர் 50 to 65% தான் இருந்திருக்கு, அதுவுமே இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சென்டர் கிராண்ட் சென்ட்ரல் டேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா ஸ்டேட்டோட ஃபிஸ்கல் அட்டானமியை வந்துட்டு அது அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ சைக்ளிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெஷர்ஸையும் வந்துட்டு அது அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸ் ரெவன்யூ வந்துட்டு அதுவுமே டிக்ளைன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டிகேடை விட கம்பேர் பண்ணுறப்ப சச்சஸ் 2000ஸ்லேருந்து 2010க்குள்ளே இருக்கிற டிகேட் கம்பேர் பண்ணால் 50% ஆஃப் த டோட்டல் ரெவன்யூ வந்துட்டு ரொம்ப ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிக்ளைன் இன் நான் டேக்ஸ் ரெவன்யூ சோர்சஸ் அதில் நம்ம ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நான் டேக்ஸ் ரெவன்யூலேயுமே வந்துட்டு சென்டர்கிட்ட இருந்து வர்றது டிகேட் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. சச்சஸ் லாஸ்ட் டிகேடில் வந்துட்டு 55% இருந்தது, இப்போ 65%க்காக ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் பப்ளிக் சர்வீசஸ்லேருந்து நம்ம ஸ்டேட்ஸ்க்கு வரக்கூடிய ரெவன்யூமே சச்சஸ் வந்துட்டு ஹெல்த்து, பவரு இதுவுமே வந்துட்டு ரொம்ப டிகேட் கம்மி ஆகிட்டு தான் வருது அப்படின்னு ஃபைன் பண்ணியிருக்காங்க. சச்சஸ் வந்து 30% ஆஃப் த நான் டேக்ஸ் ரெவன்யூ தான் வந்துட்டு இந்த டிகேடில் நமக்கு ஸ்டேட்ஸ்க்கு கிடச்சிருக்கு.
இருக்குது. அண்ட் இன்எஃபிஷியன்சிஸ் இன் டேக்ஸ் கலெக்ஷனும் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. சச்சஸ் வந்துட்டு ஸ்டேட்ஸோட ஓன் டேக்ஸ் ரெவன்யூ டு ஜிஎஸ்டிபி ரேஷியோமே வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்துட்டு நிறையா ஸ்டேட்ஸில் டிக்ளைன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடுவே பார்த்தோம்னா லாஸ்ட் இயரில் வந்துட்டு 7.72% இருந்துச்சு. பட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் 6.17%க்கு டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் மோட்டார் வெஹிக்கல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இந்த மாதிரியான ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸ் ரெவன்யூவிலிருந்து நம்ம நிறையா டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னுமே ஸ்போராடிக் எஃபர்ட்ஸை எடுக்கணும். அண்ட் இதில் நிறைய டெக்னிக்கல் எஃபிஷியன்சியும் லேக் ஆகுது. இதையும் நம்ம வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த இன்எஃபிஷியன்சிஸ் இன் டேக்ஸ் கலெக்ஷனில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரைசிங் டிபெண்டன்ஸ் ஆன் சென்ட்ரல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அண்ட் சென்ட்ரல் கிராண்ட்ஸ்க்கு என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரிடியூஸ்டு ஃபிஸ்கல் அட்டானமி. இந்த மாதிரி நம்ம இயர் ஆன் இயர் சென்ட்ரலோட கிராண்ட்ஸையே நம்ம ஸ்டேட்ஸ் வந்துட்டு ஹெவியாக டிபெண்ட் பண்ணி இருந்தோம் அப்படின்னா லோக்கல் பாலிசி ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும் அண்ட் ஸ்டேட்டோட அட்டானமியுமே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கவுண்டர் சைக்ளிக்கல் கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபிஸ்கல் பாலிசிஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எபிலிட்டியை வந்துட்டு இது லிமிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டியூரிங் எக்கனாமிக் டவுன் டர்ன்ஸில் வந்துட்டு இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மேக்ரோ எக்கனாமிக் சேலஞ்சஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சச்சஸ் வந்துட்டு வீக் ரெவன்யூ மொபிலைசேஷன் வந்துட்டு ரீடிஸ்ட்ரிபியூட்டிவ் பாலிசிஸ் அண்ட் சோஷியல் வெல்ஃபேர்ஸ் கொண்டு வரதுக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு வே ஃபார்வர்டாக சில பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரென்தன் டேக்ஸ் கலெக்ஷன். நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸஸ், எக்ஸசைஸ் டியூட்டி, மோட்டார் வெஹிக்கல் டேக்ஸஸ் இந்த மாதிரி ஸ்டேட்டுக்குன்னு இருக்கிற ஓன் டேக்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுல இன்னுமே வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம். அண்ட் அதில் இருக்க இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்ஹான்ஸ் ஜிஎஸ்டி ஃப்ரேம் ஒர்க். இதில் என்ன பண்ணலான்னா ஸ்டேட்டோட அட்டானமியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். டேக்ஸ் ரேட்டை செட் பண்ணுறதில்ல நம்ம ஸ்டேட்ஸ்க்கு அட்டானமி நிறையா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் டைவர்சிஃபையிங் நான் டேக்ஸ் ரெவன்யூஸ். நம்ம பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் அண்ட் பவர் இந்த மாதிரி செக்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் பண்ணலாம். சச்சஸ் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியை வந்து டேக்ஸ் கலெக்ஷன் அண்ட் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஸ்கல் டீசென்ட்ரலைசேஷன். ஃபிஸ்கல் ஃபெடரலிசமை வந்து நம்ம எம்பவர் பண்ணுற மாதிரி ஸ்டேட்ஸ்க்கு நிறையா பவர்ஸ் அண்ட் ரிஃபார்ம்ஸ் கொடுக்குற மாதிரி பாலிசிஸ் கொண்டு வரணும் அப்படின்னு இன்னொரு வே ஃபார்வர்ட் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். And our next article is about Supreme Court to examine challenges to Chief Election Commissioner and Election Commissioner Appointment Act 2023. ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனரோட அப்பாயின்மெண்ட் ஆக்ட் 2023 இந்த ஆக்ட் வந்துட்டு நிறைய கன்சர்ன்ஸை ரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த ஆக்ட் மேலே இருக்க பெட்டிஷன்ஸை வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறாங்க. இந்த ஆக்டுக்கு அப்போசிஷனில் என்ன பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸை அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னும் அனூப் பரன்வால் ஜட்ஜ்மெண்ட் அதற்கு கான்ட்ராடிக்ஷனாக இருக்கிற மாதிரி இந்த ஆக்ட் இருக்குது அப்படின்னு பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் பார்க்குறோம். ஸோ இந்த ஆக்டோட கீ ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் எலெக்ஷன் கமிஷனரோட அப்பாயின்மெண்ட் வந்துட்டு பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்துட்டு செலெக்ஷன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த செலெக்ஷன் கமிட்டியில் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு சேர்பர்சனாக இருப்பாங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா வந்துட்டு இன்னொரு மெம்பராக இருப்பாங்க. அண்ட் யூனியன் கேபினெட் மினிஸ்டர் அது வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் நாமினேட் பண்ணுற ஒருத்தர் வந்துட்டு இன்னொரு மெம்பராக இருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த செலெக்ஷன் கமிட்டியில் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு அனூப் பரன்வால் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்துட்டு இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்போசிஷனில். அண்ட் இதுக்கு கோர் லீகல் இஷ்யூஸாக என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ஓவர் ரைட் ஆஃப் ஜுடிஷியல் டிசிஷன்ஸ். ஆர்டிகல் 141 சொல்லியிருக்க மாதிரி ஜுடிஷியல் அத்தாரிட்டியை வந்துட்டு அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பெட்டிஷன்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. அதுதான் வந்துட்டு லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு இந்த ஆக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வந்து ஜுடிஷியல் டிசிஷன்ஸை ஓவர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூஸில் அவங்க பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அண்ட் இம்பேக்ட் ஆன் இன்ஸ்டிடியூஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு இன்க்ளூட் பண்ணாததுனால கவர்மெண்ட்டோட மோனோபாலி வந்துட்டு இருக்கலாம் இந்த செலெக்ஷன் கமிட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் இண்டிபெண்டன்ஸில் ஒரு இம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வேலிடிட்டி ஆஃப் செக்ஷன் 7 சப்க்ளாஸ் 1. ஜுடிஷியரியை வந்துட்டு இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனால எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட தான் ஓவர் பவர் கான்சென்ட்ரேட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இன்னொரு இஷ்யூஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஜுடிஷியல் அப்சர்வேஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா
ஜுடிஷியல் டிசிஷன்ஸை வந்துட்டு லெஜிஸ்லேட்டிவ் சர்க்கம்வென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த கேஸை ஹியர் பண்ணுற ஜட்ஜ் வந்துட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கொஷின் வந்து வச்சுருக்காங்க. இந்த கேஸோட ஃபர்தர் ஹியரிங்ஸ் வந்துட்டு பிப்ரவரி மந்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ட்ரென்தனிங் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். கண்டிப்பாக இந்த செலெக்ஷன் கமிட்டியில் ஜுடிஷியரியோட ரோல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவோட அக்கௌண்டபிலிட்டி வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் அப்பாயின்மெண்ட்ஸில் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின், கான்ஸ்டிடியூஷனோட கோர் பிரின்சிபலில் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட் வந்துட்டு இருக்குதா அப்படின்னு அதையும் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் நியூட்ரலிட்டி இன் எலெக்ஷன்ஸு, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் அவரோட அப்பாயின்மெண்ட்ஸில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக ஜுடிஷியரியோட ரோல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு அட்டானமி அண்ட் இம்பார்ஷியாலிட்டியை சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல், and thank you for joining for today's session.